அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. சென்னை புதுப்பேட்டையில் 30 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னையில் NDRF குழு தயார் நிலையில் இருப்பதாக அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. சென்னை புதுப்பேட்டையில் 30 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. இதன் அடிப்படையிலே சென்னை புதுப்பேட்டையில் 30 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் லாவண்யா. லாவண்யா, தமிழகத்தில் மழை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அரசின் நடவடிக்கை குறித்த கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் இன்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருக்கிறது. நாளை நண்பகல் வாக்கில் ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி இந்த உருவாகி தற்பொழுது படிப்படியாக வலுப்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இதன் காரணமாக வட மாவட்டங்களில் படிப்படியாக மழையினுடைய அளவு உயரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது இந்த வட மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை வட மாவட்டங்களை முழுமையாக ஆட்கொள்ளக்கூடிய ஒரு சூழலில் நாம் தற்பொழுது இருக்கிறோம். இதன் காரணமாக தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் தேசிய பேரிடர் மீட்பு படை குழுவினர் தனித்தனியாக குழுக்களாக பிரிந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என திட்டமிட்டிருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாக அரக்கோணத்திலிருந்து நெல்லைக்கு ஒரு குழு சென்றிருப்பதை நாம் அண்மையில் அறிந்தோம். அதே போல தற்பொழுது 30 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் சென்னை புதுப்பேட்டையில் முகாம் அமைத்திருக்கிறார்கள். மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மழையினுடைய பாதிப்புகள் ஏற்படும் பட்சத்தில் விரைந்து செல்ல தயார் நிலையில் உள்ளனர். மீட்பு உபகரணங்கள், ரப்பர் படகுகள், கயிறு, உயிர்காக்கும் கருவிகள் மற்றும் ஆழ்நிலை நீர்மூழ்கி வீரர்கள், மோப்ப நாய்கள் என முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக 24 மணி நேரமும் அவசர கட்டுப்பாட்டு மையம் செயல்படுவதாக தேசிய பேரிடர் மீட்பு படை குழுவினரிலிருந்து நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை செய்யுமாறு இந்திய வானிலை ஆய்வு மையமும் சென்னை வானிலை ஆய்வு மையமும் தொடர்ந்து அரசுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கி இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் வடகிழக்கு பருவமழை என்பது தமிழகத்திற்கு அதிகமான மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய ஒரு மழையாக ஒரு பருவமாக இருக்கிறது. முற்றிலுமே அப்படி தலை கீழாக மாற்றக்கூடிய ஒரு பருவமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் எப்பொழுதுமே தென்மேற்கு பருவமழையை விட வடகிழக்கு பருவமழை என்பது அதிகமான ஒரு மழைப்பொழிவை தரக்கூடிய ஒரு பருவம். இதன் காரணமாக தொடர்ந்து நாம் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக இருக்கிறது. தொடர்ந்து சென்னையை பொறுத்தவரை பல்வேறு இடங்களில் காலை முதற்கொண்டு மழை பெய்து வருகிறது. சென்னை திருவல்லிக்கேணி, சேப்பாக்கம், கிண்டி, வேளச்சேரி, மேற்கு மாம்பலம், அண்ணா சாலை, ஆயிரம் விளக்கு என்று ஒவ்வொரு பகுதியுமே பார்த்தோம். தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. சென்னையினுடைய சுற்றுப்புறங்களிலும் மழை வெளுத்து வாங்குவதாக தகவல்கள் கிடைத்து கொண்டே இருக்கிறது. சென்னை மட்டுமல்லாமல் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் போன்ற பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது. அதே போல மலையோர மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள் என மழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது. டெல்டா மாவட்டங்களில் மழை நின்றபாடில்லை என்ற ஒரு செய்தி அறிந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை தீவிரமடையக்கூடிய ஒரு சூழலில் தேசிய பேரிடர் மீட்பு படை குழுவினர் சென்னையை பொறுத்தவரை புதுப்பேட்டையில் முகாம் அமைத்து தயார் நிலையில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லாவண்யா.